Good morning students, welcome to exam career world. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard science unit 6 nuclear physics lessonல next topic critical mass அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. subscribe பண்ணும்போது bell icon button click பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸில் கண்ட்ரோல்ட் அண்ட் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்னன்றதை பார்க்க போகிறோம். டியூரிங் அ நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அபவுட் 2 to 3 நியூட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்டு. நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ், ஃபிஷன்னா என்ன சொன்னாங்க, பிரேக்கிங்காக. அந்த ப்ராசஸில் என்ன நடக்கும்னா 2 to 3 நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுன்றதா சொல்கிறாங்க. But all these neutrons may not be available to produce a further fission. ஆனால் என்ன சொல்கிறாங்க, எல்லா நியூட்ரான்ஸும் ஃபிஷன் ப்ராசஸ்க்கு ப்ரொடியூஸ் ஆகுமான்றதை சொல்ல முடியாதுன்ற சொல்கிறாங்க. Some of them may escape from the system which is termed as a leakage of neutrons. சில நியூட்ரான்ஸ் என்ன சொன்னால் எஸ்கேப் ஆயிரும், ஏதாச்சும் வந்து லீக்கேஜ் ஆச்சுன்னா. அதனால் சொல்கிறாங்க சில இது வந்து some may be absorbed by the non-fissionable material. சில இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க, அப்சார்ப் பண்ணிடும் பை நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் ப்ரெசன்ட் இந்த சிஸ்டம். அந்த சிஸ்டம்குள்ளே ஏதாச்சும் வந்து நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் இருந்தால் அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறோம். நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்னால் என்ன அர்த்தம், அது வந்து ஃபிஷன் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆகாததை நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ன்றதை சொல்கிறாங்க. தீஸ் 2 ஃபேக்டர்ஸ் லீட்ஸ் டு, இந்த மாதிரி எஸ்கேப் ஆனாலும் சரி அப்சர்வ் பண்ணாலும் சரி அது என்ன ஆகும்னா நியூட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. டு சஸ்டெயின் த செயின் ரியாக்ஷன், அந்த செயின் ரியாக்ஷன் கரெக்டாக நடக்கணும்னா த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் of neutron due to nuclear fission must be more than the rate of its loss. என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ தூரம் அது லாஸாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வந்து அந்த ஃபிஷன் ரியாக்ஷனில் அதிகமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸோட ரேட்டிங் ப்ராசஸாக திஸ் கேன் பி அச்சீவ்ட் ஓன்லி. இந்த மாதிரி நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைஸ்னால் என்ன சொல்கிறாங்க இங்கே மாஸ் ஆஃப் த ஃபிஷனபிள் மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு த சர்டன் ஆப்டிமம் வேல்யூ. அது குறிப்பிட்ட வேல்யூக்கு நம்ம வந்து ஈக்குவலாக கொண்டு வரணும். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, அது வந்து லாஸ் ஆகாது. இதுதான் என்ன சொல்கிறாங்க, கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்ன சொல்கிறாங்க, when the size of the fissionable material is equal to the certain optimum value, this is known as the critical mass. அப்சர்வ் பண்ணாலும் அது லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, லீக்கேஜ் ஆனாலும் லாஸ் ஆகுது. இதெல்லாமே சஸ்டெயின் பண்ணுறதுக்காண்டி ஈக்குவலாக அந்த வேல்யூ வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக கொண்டு வரணும்ன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த மினிமம் மாஸ் ஆஃப் த ஃபிஷைன் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன். அதோட மாஸ் வந்து மினிமமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கலாம் அந்த செயின் ரியாக்ஷனில் நடக்கிறதுக்காண்டி என்ன சொல்கிறாங்கன்னா அதோட டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க, இது கிரிட்டிக்கல் மாஸ் எம்சி அப்படின்ற சொல்கிறாங்க. அந்த ஃபிஷைல் மெட்டீரியலோட மாஸ் வந்து மினிமமாக இருக்கணும் டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. இட் டிபெண்ட் ஆன், அது எதை டிபெண்ட் பொறுத்தனா நேச்சர், டென்சிட்டி, அதுக்கப்புறம் அந்த ஃபிஷைல் மெட்டீரியலோட சைஸ். ஃபிஷைல் மெட்டீரியல்னால் என்ன அர்த்தம், ஃபிஷன் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆகிற மெட்டீரியல் வந்து ஃபிஷைல் மெட்டீரியல் அப்படின்றத சொல்கிறோம். இஃப் த மாஸ் ஆஃப் த ஃபிஷைல் மெட்டீரியல்ஸ் லெஸ் தென் த கிரிட்டிக்கல் மாஸ், கிரிட்டிக்கல் மாஸை விட ஃபிஷைல் மெட்டீரியலோட மாஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை என்ன டேர்ம் பண்ணுறாங்க, சப் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த மாஸ் ஆஃப் த ஃபிஷைல் மெட்டீரியல்ஸ் மோர் தென் த கிரிட்டிக்கல் மாஸ், கிரிட்டிக்கல் மாஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாஸை வந்து என்ன சொல்கிறாங்க, சூப்பர் கிரிட்டிக்கல் ன்றதை சொல்கிறாங்க. இதுதான் டெஃபினிஷன். கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்ன, ஃபிஷைல் மெட்டீரியல்னால் என்னென்னு பார்த்தாச்சு, சப் கிரிட்டிக்கல்னால் என்ன, சூப்பர் கிரிட்டிக்கல்னால் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டம் பாம் எப்படி மேக் பண்ணுறாங்க, அதோட பிரின்சிபல், அதோட செயின் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஆட்டம் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். ஆட்டம் பாம் எதோட பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுன்னா அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணும். அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் என்ன, கண்டினியூவாக நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறத மல்டிப்புளாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதன் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் the number of neutrons and the number of fission reaction multiply almost in a geometric progression. geometric progression என்ன, 3லேருந்து 9 லேருந்து 27 இந்த மாதிரி வந்து மல்டிப்ளையாக அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கு. நம்ம அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனில் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுன்றதை நம்ம பார்த்தோம்ல, அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. திஸ் ரிலீஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் எ வெரி ஸ்மால் டைம் இன்டர்வல். கொஞ்ச நேரத்தில் நிறையா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுவான். அதுலேருந்து வெடிக்கக்கூட சான்சஸ் இருக்கு, லீட்ஸ் டு த எக்ஸ்ப்ளோஷன். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான் வந்து ஆட்டம் பாமோட ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆட்டம் பாம் கன்சிஸ்ட் ஆஃப் பீஸ் ஆஃப் ஃபிஷைல் மெட்டீரியல். அதோட பீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆட்டம் பாம்பில் ஃபிஷைல் மெட்டீரியல்னால் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு
பிரேக் டவுன் ஆகுறதுக்கு. ஹூஸ் மாஸ் இஸ் சப்கிரிட்டிக்கல், அதோட மாஸ் எப்படின்னா சப்கிரிட்டிக்கல். சப்கிரிட்டிக்கல்னால் இங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சப்கிரிட்டிக்கல்னால் இங்கே என்ன சொல்கிறாங்க, if the mass of the fissile material is less than the critical மாஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, சப்கிரிட்டிக்கல். அதுதான் இங்கே ஆட்டம் பாம்பில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. this piece as a cylindrical-ஆக இருக்கும், void. It has a cylindrical fissile material which can fit into this void. அந்த ஒரு voidன்னு ஒரு போர்ஷன் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த மாஸ் வந்து என்ன ஆகுது, சப்கிரிட்டிக்கலாக மாறிடுதான். இந்த பாம் has to be exploded. பாம் வந்து எக்ஸ்ப்ளோட் வெடிக்கும் போது the cylinder is injected into the void using a conventional explosives. அந்த சிலிண்டர் வந்து அது வந்து வாய்டோட நம்ம இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து இன்னும் அதிகமான எக்ஸ்ப்ளோசிவ் நடக்குதாம். now the two piece of fissile material join. ரெண்டு பீஸ் ஆஃப் fissile material ஜாயின் ஆகி ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸாக ஃபார்ம் ஆகுது. சப்கிரிட்டிக்கலாக என்ன சொன்னால் fissile materialோட மாஸை விட கம்மியாக இருந்து, கிரிட்டிக்கல் மாஸை கம்பேர் பண்ணும்போது fissile materialோட மாஸ் வந்து கம்மியாக இருந்தால் அதை சப்கிரிட்டிக்கல்னு சொன்னோம். அப்போ சூப்பர் கிரிட்டிக்கல்னால் என்ன, கிரிட்டிக்கல் மாஸை விட fissile material மாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சிலிண்டருக்குள்ளும் அந்த வாய்டும் சேரும் போது என்ன ஆகுதுன்னா அது எக்ஸ்ப்ளோட் ஆகுது, அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த பாம் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது அந்த சிலிண்டர் இஸ் இன்ஜெக்டட் இன்டு த வாய்ட். அந்த வாய்டுக்குள்ளே அந்த சிலிண்டர் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ரெண்டு பீஸ் ஆஃப் fissile material வந்து ஜாயின் ஆகி ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸாக ஃபார்ம் ஆகுதாம். இது வந்து அதுலேருந்து லீட்ஸ் டு அன் எக்ஸ்ப்ளோஷன், திரும்ப கண்டினியூவாக எக்ஸ்ப்ளோட் ஆகுறதுக்கு உண்டாகுதுன்றத சொல்கிறாங்க. அந்த பீஸ் தான் என்ன சொல்கிறாங்க, சிலிண்ட்ரிக்கல் வாய்டுன்றதை சொல்கிறாங்க. டேஸ் அ சிலிண்ட்ரிக்கல், அந்த fissile material எப்படி இருக்கா, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, அது வந்து வாய்டுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிடும். ஓகேவா, எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது ரெண்டு இடத்துலையுமே அந்த ரெண்டு மாசும் சேர்ந்து சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸாக ஃபார்ம் ஆகுது. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க, வேறு எதுவும் இங்கே சொல்லலை. நெக்ஸ்ட்டு வந்து டியூரிங் திஸ் எக்ஸ்ப்ளோஷன், அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது நிறையா எனர்ஜி வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஹீட்டாக ஃபார்ம் ஆகலாம், லைட் எனர்ஜியாக ஃபார்ம் ஆகலாம், ரேடியேஷனாக ரிலீஸ் ஆகுதாம். ரீஜன் ஆஃப் வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் ஃபார்ம்ட் இன் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஒரு செகண்டில் நிறையா எனர்ஜி, டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து ஹையாக ஃபார்ம் ஆகிருமோ. அலாங் வித் அதோடு சேர்ந்து ஹசார்டஸ் ரேடியேஷனும் எமிட் ஆகுது, லைக் காமா ரேஸ் விச் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த லிவிங் கிரியேச்சர்ஸ். லிவிங் ஆர்கான்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் பண்ணிடும். இதுதான் இந்த டைப் ஆஃப் ஆட்டம் பாம் வந்து எங்கே எக்ஸ்ப்ளோட் பண்ணாங்க, 1945 ஹிரோஷிமா நாகசாகி இன் ஜப்பானில் டியூரிங் செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து எக்ஸ்ப்ளோட் பண்ணாங்க. ஆட்டம் பாம் எக்ஸ்ப்ளோட் பண்ண நிறையா உயிரினங்கள் எல்லாமே இறந்து போச்சு. இன்னமும் அந்த ரேடியேஷன் பவர் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்து குழந்தை பிறக்கும்போது ஊனம் அந்த மாதிரி வந்து தான் பிறந்துச்சு, ஏன்னா அவ்வளோ பவரான ரேடியேஷன் இருந்தனால. இதுதான் வந்து ஆட்டம் பாம். இப்போ நியூக்ளியர் ஃபிஷனில் கிரிட்டிக்கல் மாஸ் நம்ம பார்த்தோம், இப்போ ஆட்டம் பாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆட்டம் பாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டூ யூ நோ பார்க்கலாம். டூ யூ நோவில் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன சொல்கிறாங்க, இஸ் அ யூனிட் யூஸ் இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இந்த யூனிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கானா ஸ்மால் பார்ட்டிகல்ஸோட எனர்ஜியை மெஷர் பண்ணுறது. இட் இஸ் நத்திங் பட் த எனர்ஜி ஆஃப் ஒன் எலக்ட்ரான் when it is accelerated using the potential of 1 volt. 1 எலக்ட்ரான் வந்து என்ன சொல்கிறாங்க, 1 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூ இவ்வளோ சொல்கிறாங்க, 1.602 × 10⁻⁻19 ஜூல். 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா 1 MeV 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட். இது ஒரு மெஷர்மெண்ட் வேல்யூவாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. எனர்ஜி ரிலீஸ் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அப்போ எனர்ஜி வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆச்சுன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து ரிலீஸ் ஆச்சாம். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தாச்சு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸில் கிரிட்டிக்கல் மாஸ், ஆட்டம் பாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.